ஹாலிவுட்டில் நடிப்பு, இயக்கம், ஒளிப்பதிவு, இசை, படத்தொகுப்புன்னு எல்லா துறைகளிலுமே கலக்கியவர் தான் டி. ராஜேந்திரன். இவர் அவரோட தனது 69வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்காரு. ஒருதலை ராகம் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான இவர் வெறும் இயக்கம் மட்டும் இல்லாமல் வசனம் எழுதுறது, கேமரா, இசையமைப்புன்னு எல்லா ஜேனர்லுமே கலக்கியிருக்காரு. இவரோட மகன் சிம்புவும் சிறு வயசில் இருந்தே சினிமாவில் ஆர்வம் காட்டிட்டு வந்தார். சினிமாவில் பல துறைகளில் இவருமே சாதிச்சிருக்காரு. டி. ராஜேந்திரன்னு நாம் நினைக்கும் போதே முதல்ல ஞாபகத்தில் வர்றது அவரோட தாடி தான். இந்த தாடிக்கு பின்னால் ஒரு கதை ஒன்று இருக்குது. அது என்னன்னா, கல்லூரிக்கு சேரும்போது தன்னோட தாடியை சேவ் செஞ்சுக்கிற முடிவெடுத்தாராம். ஆனால் அவரோட உறவினர் ஒருவர், இவர் மூஞ்சுக்கெல்லாம் சேவிங் ஒரு கேடா, சும்மா இருந்தால் காசும் பிளேடும் மிச்சம்னு சொன்னாராம். இதனால் பாதிக்கப்பட்ட ராஜேந்திரன் வாழ்க்கையில் வென்ற பின்னாடி தான் தாடியவே எடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்திருக்காரு. பிறகு சினிமாவில் சாதித்த பிறகு வெற்றி கண்டபோது தாடி இருந்ததே இப்போ ஏன் எடுக்கணும்னு எல்லாம் அப்படியே விட்டுட்டாராங்க. இவரோட தாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவரை உங்களுக்கு எந்த படத்தில் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.